வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. 8632 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். 5 வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது போக்சோ நீதிமன்றம். தற்காலிக பேருந்து நிலையம் அருகே கஞ்சா விற்பனை, வாலிபர் கைது, 4 கிலோ கஞ்சா பறிமுதல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனுக்கு எதிராக ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரால் பரபரப்பு. போஸ்டரை ஒட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பெரியகடை காவல் நிலையத்தை அமைச்சரின் ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டனர். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையில் பணிபுரிந்த தலைமை பொறியாளர் தீனதயாளன் பொதுப்பணித்துறையில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணிகளுக்கு லஞ்சம் பெற்றதாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு காரைக்காலில் சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். தலைமை பொறியாளர் கைது செய்யப்பட்ட வழக்கில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறி காங்கிரஸ் கட்சியினர் போராட்டங்களை நடத்தினர். இந்த நிலையில் பல்வேறு சமூக நல அமைப்பினர் புதுச்சேரி முழுவதும் அமைச்சருக்கு எதிராக போஸ்டர் ஒட்டி உள்ளனர். அந்த போஸ்டரில் ஊழல் பெருச்சாளி அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி விலகு, அமைச்சரை கைது செய் என்ற வாசகங்களுடன் மாநிலம் முழுவதும் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. இதனை அறிந்து அவரது ஆதரவாளர்கள் போஸ்டர் ஒட்டியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரியகடை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். தொடர்ந்து அமைச்சர் மீது அவதூறு பரப்பி போஸ்டர் ஒட்டியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வீதிகளில் ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்களையும் கிழித்து எறிந்ததால் பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து அவரது ஆதரவாளர்கள் கூறுகையில், மக்களை எளிதாக சந்திக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் மாநிலம் முழுவதும் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. இதனை ஒட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் எச்சரிக்கை விடுத்தனர். அந்த போஸ்ட் எல்லாம் பாருங்க, பிரிண்டர் நேம் இருக்குதா எதுவும் இல்ல, இல்லன்னா யாரும் அது எங்களுக்கு தெரியும், ஒரு அசைவு கூட எங்களுக்கு தெரியும். கொள்ளடிச்சிட்டாரு, அதை பண்ணிட்டாரு, இதை பண்ணிட்டாரு. இவங்க நேரடியாக பேச வேண்டியதானே. எதுக்கு வந்து வாசல்ல உட்காந்து போராட்டம் எல்லாம் பண்ணின்னு இருக்கணும்? இவரு இருக்கும்போது என்ன செஞ்சுட்டாரு? மக்களுங்களுக்கு என்ன செஞ்சுட்டாரு? எவ்வளவு? புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையில் 7 பேருக்கு பதவி உயர்வு, 114 பேர் அதிரடி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றி வந்த 7 தலைமை ஆசிரியர்கள் துணை வட்ட ஆய்வாளர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி வட்டம் 1 துணை ஆய்வாளராக அனிதா நியமிக்கப்பட்டுள்ளார். துணை ஆய்வாளர்களாக செல்வி, வாஞ்சிநாதன், திருவரசன், பூவியரசன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் காரைக்கால் துணை ஆய்வாளராக மதிவாணன், ஜெயஜீவன் ராம் ஆகியோருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றி வரும் தலைமை ஆசிரியர்கள் குணசுந்தரி உறவையாறு அரசு உயர்நிலை பள்ளியிலிருந்து கொம்பாக்கம் பள்ளிக்கும், அறிவரதன் காரைக்கால் டிஆர் பட்டினம் அரசு பெண்கள் பள்ளியிலிருந்து மடுகரை விஎஸ்ஆர் பெண்கள் பள்ளிக்கும், குமாரராசு காரைக்கால் அக்கரை வட்டம் அரசு உயர்நிலை பள்ளியிலிருந்து உறவையாறு அரசு உயர்நிலை பள்ளிக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் தலைமை ஆசிரியர்கள் 111 பேர் கூண்டோடு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான உத்தரவை புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை துணை இயக்குனர் வெர்பினா ஜெயராஜ் பிறப்பித்துள்ளார். பாகூர் அருகில் உள்ள சேலியமேடு கிராமத்தில் எழுந்தரில் உள்ள 9 கோவில்களில் மண்டல அபிஷேக பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் சேலியமேடு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் மாரியம்மன், செல்வ விநாயகர், திருமுறை நாயகி உடனுரை, ஜோதிலிங்கேஸ்வரர், சிவகாம சுந்தரி உடனுரை, ஆனந்த நடராஜர், பக்த ஆஞ்சநேயர், குடித்தாங்கி அம்மன், பரந்துகட்டி ஐயனார், ஐயப்பன், கோகுலக்கண்ணன் என 9 கோவில்கள் அமைந்துள்ளன.
இக்கோவில்களின் மகா கும்பாபிஷேக விழா கடந்த 10ஆம் தேதி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல அபிஷேக பூஜைகள் ஆகம விதிப்படி தினசரி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 27ஆம் தேதி சேலியமேடு ஆலம்ஸ் கிரியேட்டிவ் கைவினை தொழில் மையம் ஏற்பாட்டின் பேரில் மண்டல அபிஷேக பூஜைகள் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி இரவு 7 மணி அளவில் பரந்துக்கட்டி ஐயனார், குடித்தாங்கி அம்மன், ஆஞ்சநேயர், கோகுலக்கண்ணன், செங்கழுநீர் மாரியம்மன், திருமுறை நாயகி, ஜோதிலிங்கேஸ்வரர், ஐயப்பன், நடராஜர் சுவாமிகள், மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேகத்தூள், சந்தனம், பால், தயிர், தேன், இளநீர், பன்னீர், பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மண்டல பூஜை மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சேலியமேடு ஆலம்ஸ் கிரியேட்டிவ் கைவினை தொழில் மையத்தினர் செய்திருந்தனர். கன்னியாகுமரியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் பெண்கள் ஊட்டச்சத்து மற்றும் பாலியல் வன்கொடுமை குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் திட்டத்தின் கீழ் மக்களை நோக்கி மக்களுக்காக என்ற சத்துணவு வார விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி பச்சைவாழியம்மன் கோவில் திடலில் பெண்கள் ஊட்டச்சத்து மற்றும் பாலியல் வன்கொடுமை குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு குழந்தைகள் நலத்திட்ட அதிகாரி நிர்மலா தேவி வரவேற்றார். பட்டிமன்ற பேச்சாளர் கலக்கல் காங்கேயன் பெண்கள் ஊட்டச்சத்து மற்றும் பாலியல் வன்கொடுமை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இசை நிகழ்ச்சி மூலமாக கருத்துரையாற்றினார். இதில் கன்னியாகுமரி, கிருமாம்பாக்கம், பிள்ளையார்குப்பம், மணப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த அங்கன்வாடி ஊழியர்கள், கர்ப்பிணிகள், தாய்மார்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டனர். ஏன்னா காது மேலே இருக்கிற உறுப்பு, காலு கீழே இருக்கிற உறுப்பு. ஒரே நேரத்தில் அம்படிச்சு காதையும் துடைக்கணும் காலையும் துடைக்கணும், எப்படி முடியும்? அவனுக்கு புரியல. ஐயா இது பரிகாரம் சொன்னீங்க, இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, நான் எப்படி செய்ய முடியும்? அதை கதறான் அந்த மண்ணை. அப்போ மனைவி கூட போனா பாரு, அன்னைக்கு கொஞ்சம் மண்ணு உருண்டை ஒன்று உருட்டினான். மண்ணு உருண்டை உருட்டி கையில் வச்சுட்டு நான் சொல்லும் போது காதை பார்த்து அடிக்கண்ணா. அதே போல என்ன பண்ணா முதல்ல, ஆனால் அந்த 8 பிள்ளைங்கள ஒரு இப்போ இந்த தாய்க்கு ஒரு அண்ணன் கை தட்டினார் மகிழ்ச்சி, அவருக்கு ஒரு சந்தோஷம். அவர் அந்த காலத்துக்கு போயிட்டார். 30 பைசா டிக்கெட் கொடுத்து நான் பார்த்தேன். எங்கள் ஊர் சினிமா விட்டார் 30 பைசா. நம்புவீங்களா? எங்கள் அப்பா கூட்டு போனார் 30 பைசா. அப்பெல்லாம் சிறுமியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்தவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. புதுச்சேரி கிருமாம்பாக்கம் அடுத்த புதுக்குப்பத்தை சேர்ந்தவர் 58 வயதான மீனவர் முனியப்பன். இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு 5 வயது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் தொல்லை கொடுத்ததுடன் யாரிடமும் தெரிவிக்க கூடாது என மிரட்டியுள்ளார். இதை அறிந்த சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் போக்சோ பிரிவின் கீழ் முனியப்பன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு தற்போது பாகூர் காவல் நிலைய ஆய்வாளர் சஜித், கிருமாம்பாக்கம் உதவி ஆய்வாளர் விஜயகுமார் மற்றும் நீதிமன்ற காவலர் ராமதாஸ் இவர்களின் மூலமாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் போக்சோ நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அரசு வழக்கறிஞராக பச்சையப்பன் ஆஜரானார். நீதிபதி சுமதி குற்றவாளி முனியப்பனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 26,000 ரூபாய் அபராதம் விதித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இழப்பீடாக 2 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் தீர்ப்பு வழங்கினார். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் பிறந்தநாளை முன்னிட்டு ஆதரவற்றோர் குழந்தைகள் இல்லத்தில் உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் NR காங்கிரசின் இளைஞரணி மாநில தலைவருமான KSP ரமேஷின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி கிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள ஜாலிஹோம் ஆதரவற்றோர் குழந்தைகள் காப்பகத்தில் புதுச்சேரி மாநில NR காங்கிரஸ் இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் வீரப்பன் தலைமையில் உணவு வழங்கப்பட்டது. இதில் NR காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் NR இளைஞர் காங்கிரஸ் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
கேஎஸ்பி ரமேஷ் அங்கிள் அவர்கள் நூறாண்டு காலம் சிறும் சிறுபுடன் வாழ கடவுளை. புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று முதல் வருகிற 15/4/2025 வரை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நடைபெறுகிறது. புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று முதல் வருகிற 15/4/2025 வரை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நடைபெறுகிறது. இதற்காக புதுச்சேரி பகுதியில் 20 தேர்வு மையங்களும், காரைக்கால் பகுதியில் 6 தேர்வு மையங்களிலும் மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். அதன்படி புதுச்சேரி 146 தனியார் பள்ளிகளை சேர்ந்த 7278 மாணவ மாணவிகளும் 573 தனி தேர்வர்களும், இதேபோன்று காரைக்காலில் 28 தனியார் பள்ளிகளை சேர்ந்த 497 பள்ளி மாணவர்களும் 284 தனி தேர்வர்களும் என 8632 மாணவ மாணவிகள் தேர்வுகளை எழுதுகின்றனர். தேர்வில் மாணவர்கள் முறைகேடுகளில் ஈடுபடுவதை தடுக்க முதன்மை கண்காணிப்பாளர்கள், துறை அலுவலர்கள், பறக்கும் படை அலுவலர்கள், வழித்தட அலுவலர்கள் மற்றும் அறை கண்காணிப்பாளர்கள் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டு தேர்வை கண்காணித்து வருகின்றனர். தேர்வின் போது தடையின்றி மின்சார சேவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேர்வு நடைபெறும் நாட்களில் தேர்வெழுத வருகை தரும் தேர்வர்கள் அலைபேசி மற்றும் எந்த ஒரு தகவல் தொடர்பு சாதனங்களையும் எடுத்து வர தடை செய்யப்பட்டுள்ளது. தேர்வு அறையில் மற்றும் தேர்வு மையத்தில் ஒழுங்கீன செயலில் ஈடுபடும் தேர்வர்கள் கண்டறியப்பட்டால் அவர்கள் புரியும் குற்றத்திற்கு ஏற்ப தண்டனைகள் அளிக்கப்படும் எனவும் பள்ளிக் கல்வித்துறை எச்சரித்துள்ளது. அருள்பெரும் ஜோதியே இறைவா, உம்மை போற்றுகின்றோம். உமது அருளாலும் ஞானத்தாலும் இந்த தேர்வில் என் பெயர் எழில்விழி. நான் இங்கு பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியில் ரெட்டியார்பாளையம் படித்து கொண்டிருக்கிறேன். நான் இன்று அரசு பொதுத் தேர்வு எழுத இருக்கிறேன். ஆனால் எங்களுக்கு சிறிது கூட பயம் என்பதே இல்லை. ஏனென்றால் எங்கள் ஆசிரியர்கள், எங்களது பெற்றோர்கள் நிறைய உதவி செய்திருக்கிறார்கள். மேலும் இன்று எழுத இருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் all the students can very well write the public examination in a very well manner and they can score good marks in the examinations. These marks are very important for their future studies. கூனிமுடக்கு அருகே வழுதாவூர் சேரன் நகரில் எழுந்தரில் உள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்கோவிலில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருள் இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்கோவிலில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆதி கைலாயநாதர் தியான திருக்கோவிலின் நிர்வாக குழுவினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். பிரதோஷ வழிபாட்டில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உற்ற
முத்தாய் உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளி அப்பா ஒப்பிலா மணியே அன்பில் விளங்கு திரிவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திரிவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி மணவெளி திரிவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திரிவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர், பழங்கள், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திரிவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளில் உள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் மகானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம், ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் முருங்கப்பாக்கத்தை சேர்ந்த சந்திரசேகரன் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் தற்காலிக பேருந்து நிலையம் அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வாலிபரை காவல்துறையினர் கைது செய்து அவரிடமிருந்த 4 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு இன்ஸ்பெக்டர் ரமேஷ் மற்றும் காவல்துறையினர் நேற்று முன்தினம் இரவு நகர பகுதிக்குள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது புதுச்சேரி தற்காலிக பேருந்து நிலையத்தில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் வாகனத்தில் ரோந்து வந்தபோது மர்ம நபர் ஒருவர் காவல்துறையினரை பார்த்தவுடன் திடீரென ஓட்டம் பிடித்தார். உடனே சந்தேகமடைந்த காவல்துறையினர் அந்த நபரை விரட்டி சென்று பிடித்த பொழுது அவர் வழிக்கு விழுந்ததில் அவரது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு உள்ளது. தொடர்ந்து அவரது பையை சோதனையிட்டதில் அவரது பையில் 4 கிலோ கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதன் மதிப்பு 1.6 லட்சம் ரூபாய். இது குறித்து காவல்துறையினர் விசாரணையில் புதுச்சேரி ஜிஎன் பாளையம் பகுதியை சேர்ந்த சித்தானந்தம் என்பதும் ஆந்திராவில் இருந்து கஞ்சா வாங்கி புதுவையில் விற்க எடுத்து வந்ததும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. தொடர்ந்து காவல்துறையினர் சித்தானந்தம் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். தொடர்ந்து சித்தானந்தத்தை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்கிரீவ பெருமாள் திருக்கோவிலில் 10ஆம் வகுப்பு தேர்வு தொடங்கியதை அடுத்து மாணவர்கள் பெற்றோர்களுடன் வந்து 1008 சகஸ்கரநாம அர்ச்சனையில் பங்கேற்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்கிரீவ திருக்கோவிலில் 10ஆம் வகுப்பு தேர்வு இன்று தொடங்குவதை அடுத்து மாணவர்கள் பெற்றோர்களுடன் வந்து 1008 சகஸ்கரநாம அர்ச்சனையில் பங்கேற்றனர். மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஹயக்கிரீவர் பெருமாளுக்கு மலர்களால் அர்ச்சனை செய்தவாறு 1008 சகஸ்கரநாம அர்ச்சனை செய்யப்பட்டு மாணவர்களுக்கு பெருமாள் காலடியில் வைக்கப்பட்ட எழுது பொருட்கள் வழங்கப்பட்டது. निर्भयमुद्रकाय नमः शिक्ष्याभूत विद्यास्ते विजवैभव वेदकाय नमः अष्टान्तरं ஏனாம் நகரம் இயற்கை சீற்றங்களுக்கு ஆளாகி இருந்தாலும் கழிவுகள் குவியும் இடமாகவே உள்ளது. கடந்த ஒரு மாதமாக ஏனாம் நகரில் குவிந்துள்ள கழிவுகளை வெளியேற்றுவதற்கு இடம் இல்லை. தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் தினசரி குப்பை சேகரிப்பு மற்றும் வடிகால் ஏனாம் சாலைகளில் விடப்படுகிறது. நகராட்சி கழிவுகளை அகற்றுவதற்கு பொருத்தமான இடம் அடையாளம் காண புதுச்சேரி அரசு ஏனாம் நகராட்சி ஆணையருக்கு பலமுறை உத்தரவு பிறப்பித்த போதிலும் சூழ்நிலையின் தீவிரம் பெரும்பாலும் கவனிக்கப்படவில்லை. இதன் விளைவாக ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை சலுகை நிறுவனமான HR சதுக்கம் சேகரிக்கப்பட்ட நகராட்சி திடக்கழிவுகள் மற்றும் வடிகால் சேற்றை அகற்றுவதில் கணிசமான சவால்களை எதிர்கொள்கிறது. மேலும் ஒவ்வொரு நாளும் 24 மெட்ரிக் டன் குப்பை சேகரிப்பு இலக்கை இழப்பதன் மூலம் பெரும் நிதி இழப்பையும் எதிர்கொள்கிறது. டிசம்பர் 8ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு அன்று புதுச்சேரி அரசு ஏனாம் மேட்டக்கூருவில் உள்ள மின்சார துணை மின் நிலையத்திற்கு அருகில் உள்ள 3.56 ஏக்கர் புறம்போக்கு நிலத்தை ஏனாம் நகராட்சிக்கு ஒதுக்கியது. இருப்பினும் HR சதுக்கம் தேவையான கழிவு பதப்படுத்தும் வசதியின் கட்டுமானத்தை தொடங்க முயன்ற போது உள்ளூர்வாசிகள் தங்கள் ஊழியர்களை அச்சுறுத்தினர். மேலும் கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்ட வாகனங்களுக்கு தீ வைக்க முயன்றனர். கழிவுகளை கொட்டும் நெருக்கடிக்கு உடனடி தீர்வு காண எழுத்துப்பூர்வ கோரிக்கைகளை சமர்ப்பித்து HR சதுக்கம் பலமுறை ஏனத்தில் உள்ள அரசு அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டுள்ளது. தெருக்களில் குப்பைகள் தொடர்ந்து குவிந்து வருவதால் குப்பை கொட்டும் தளத்தை அடையாளம் காண வேண்டிய அவசர தேவையை வலியுறுத்த HR சதுக்கத்தின் நிர்வாகம் உள்ளூர் நிர்வாகத்துறையின் இயக்குனர் மற்றும் செயலாளரை நேரில் சந்தித்து வலியுறுத்தியுள்ளது. இந்த அழுத்தமான பிரச்சனைகளில் அரசு நிறுவனங்கள் காட்டும் அக்கறையின்மை ஏனாம் பகுதி முழுவதும் உள்ள சாலைகள், குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்களுக்கு அருகில் கழிவுகளால் நிரம்பி உள்ளன. இது குறிப்பிடத்தக்க சுற்றுச்சூழல் மற்றும் பொது சுகாதார அபாயத்தை உருவாக்கியுள்ளது. இந்த நிலைமை ஒரு முறையான தோல்வியை குறிக்கிறது. நியமிக்கப்பட்ட குப்பை கொட்டும் பகுதி இல்லாததால் உள்ளூர் சாலைகளில் குப்பைகள் கண்மூடித்தனமாக அகற்றப்படுவதற்கு வழிவகுத்தது. இது கடுமையான சுகாதார அபாயங்களை ஏற்படுத்தியுள்ளது. அரசாங்கத்திற்கு எதிரான போராட்ட வடிவமாக 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தன்னார்வ முழு அடைப்பில் பங்கேற்கவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தங்கள் குறைகளை தெரிவிக்கவும் அதிமுக வலியுறுத்தியுள்ளது. ஏராளமான ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் அதிகரித்து வரும் பொதுமக்களின் அதிருப்தி இருந்த போதிலும் அதிகாரிகளிடமிருந்து நடவடிக்கை இல்லாததை காண்பது வருத்தமளிக்கிறது. காரைக்கால் மாவட்டத்திலிருந்து மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையினரின் கன்னியாகுமரி வரையிலான மிதிவண்டி பேரணி தொடங்கியது. மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் 56வது உதய தினத்தை முன்னிட்டு 14 பெண் வீரர்கள் உட்பட 125 படை வீரர்கள் மேற்கு மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை மார்க்கமாக மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் இருந்து கன்னியாகுமரிக்கு 9 மாநிலங்கள் வழியாக 6553 கிலோமீட்டர் தூரம் சைக்கிளில் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இதையடுத்து அவர்கள் கட்டா, ஒடிசா, விசாகப்பட்டினம், விஜயவாடா, நெல்லூர், சென்னை வழியாக புதுச்சேரிக்கு வந்து நேற்று மாலை காரைக்கால் மாவட்டத்திற்கு வந்தடைந்தனர். மேலும் வந்தடைந்த CISF படை வீரர்களுக்கு காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் CISF சார்பில்
அறிஞர் அண்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பின்னர் கல்லூரியில் CISF படை வீரர்கள் தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டனர். இதையடுத்து மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையினரின் கன்னியாகுமரி வரையிலான பயணத்தை CISF DIG சிவக்குமார், காரைக்கால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சௌஜன்யா ஆகியோர் கொடியசைத்து மிதிவண்டி பேரணியை தொடங்கி வைத்தனர். பேரணியில் கலந்து கொண்டவர்களை மலர் தூவி வாழ்த்து கூறி வழி அனுப்பி வைத்தனர். இதில் காரைக்கால் சைக்கிள் கிளப் உறுப்பினர்கள் மற்றும் காரைக்கால் மாவட்ட தடகள சங்கத்தின் சிறுவர் சிறுமியர்கள் பலர் CISF வீரர்களுடன் மிதிவண்டி பேரணியில் கலந்து கொண்டனர். இன்று காரைக்கால் மாவட்டத்திலிருந்து CISF வீரர்களின் இந்திய கடலோர சுற்றுச்சூழல் மற்றும் மத்திய கடலோர பாதுகாப்பை மேம்படுத்தும் இந்த விழிப்புணர்வு மிதிவண்டி பேரணியானது கன்னியாகுமரி நோக்கி புறப்பட்டது. மேலும் அவர்கள் வரும் 31ஆம் தேதி கன்னியாகுமரிக்கு சென்றடைய உள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் CISF DIG சிவக்குமார், காரைக்கால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சௌஜன்யா, CISF சீனியர் கமாண்டன்ட் நவோதீப் சிங் ஹீரா, காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், அறிஞர் அண்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர், மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் உயர் அதிகாரிகள், வீரர்கள், காவல்துறையினர் மற்றும் மாணவர்கள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. 8632 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். 5 வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது போக்சோ நீதிமன்றம். தற்காலிக பேருந்து நிலையம் அருகே கஞ்சா விற்பனை, வாலிபர் கைது, 4 கிலோ கஞ்சா பறிமுதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.